ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்துக்கான ஃபுல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஹேமா பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்கிறாளே, உண்மையை சொல்லுங்க, ஹேமாவோட அம்மா யாரு அப்படின்னு கண்ணம்மா சௌந்தர்யா பார்த்து கேட்குறாங்க. இப்போ கூட சௌந்தர்யா, ஹேமா ஒரு ஆதரவற்ற குழந்தை, அவளை நான் தான் தத்தெடுத்து கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. கண்ணம்மாவுக்கு சௌந்தர்யா சொல்கிறதுல நம்பிக்கை இல்லை, அதனால அஞ்சலியை பார்த்தும் நேராக கேட்குறாங்க. இந்த ஹேமா யார் அஞ்சலி? ஹேமாவோட அம்மா அப்பா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க கண்ணம்மா. எனக்கு தெரியாது கண்ணம்மா, அத்தை தான் அவள் சின்ன குழந்தையா இருக்கும்போது தத்தெடுத்து கூட்டிட்டு வந்தாங்க, மற்ற விவரம் எதுவுமே எனக்கு தெரியாது கண்ணம்மா அப்படின்னு அஞ்சலி சொல்லிடுறாங்க. அடுத்ததான் கண்ணம்மா யோசிக்கிறாங்க, துளசியை பார்த்து கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா துளசிக்கு உண்மை தெரிய சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு துளசியை பார்க்கறதுக்காக போறாங்க. அப்ப கரெக்டா சௌந்தர்யா துளசிக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க, கண்ணம்மா உன்கிட்டக்க வந்து அவளோட ரெட்டை குழந்தைகளை பத்தி கேட்டா அப்படின்னா நீ எந்த உண்மையை சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ கண்ணம்மா துளசியை பார்த்து கேட்குறாங்க, எனக்கு டெலிவரி ஆன டைம்ல என் கூட நீ தானே இருந்த துளசி, எனக்கு பிறந்தது ரெட்டை குழந்தைகளா அப்படின்னு சொல்லி கண்ணம்மா கேட்குறாங்க. ஆனால் துளசி சொல்கிறாங்க, உனக்கு டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்ணம்மா நான் அங்கே வந்தேன், அதுக்கு முன்னாடி வேற நர்ஸ் தான் டியூட்டி பார்த்துட்டு இருந்தாங்க, அதனால உனக்கு பிறந்தது ரெட்டை குழந்தைகளா என்னன்னு எனக்கு தெரியாது கண்ணம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. துளசியும் கண்ணம்மாவும் பேசிட்டு இருக்கிறத வெண்பா கேட்டுடுறாங்க. கண்ணம்மாவுக்கு பிறந்தது ரெட்டை குழந்தைங்க அப்படின்னா ஹேமாவும் லட்சுமியும் தான் கண்ணம்மாவோட குழந்தைகளா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவுக்கு தெரிய வருது. இருந்தாலும் இந்த விஷயத்த நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா இப்போ ஒரு சதித்திட்டம் போடுறாங்க. கண்ணம்மா கிட்டக்க சொல்றாங்க, உனக்கு டெலிவரி ஆன டைம்ல உனக்கு பிறந்த ஒரு குழந்தைய நான் தான் தூக்கிட்டு போயிட்டேன், இப்போ அந்த குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. நீ இந்த உலகத்தையே சல்லடை போட்டு சலிச்சாலும் அந்த குழந்தை எங்க இருக்கு அப்படின்ற உண்மையை உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. உன் குழந்தை உனக்கு வேணும்னு நீ நினைச்ச அப்படின்னா பாரதியோட டைவர்ஸ் நோட்டீஸ்ல நீ சைன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. டிவிக்கு முன்னாடியே சீரியல் அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.